போற அளவுக்கு தான் அங்க வந்து பேசேஜ் வே இருக்கு. இதுல வந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஐடி கம்பெனிஸ் இருக்கு. பிளஸ் வந்து அம்பேத்கர் லா காலேஜ் இருக்கு. பல்வேறு துறையை சார்ந்த இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 25,000 வாகனங்கள் செல்லக்கூடிய வழியாக இந்த எம்ஜிஆர் சாலை இருந்து வருது. இதுல வந்து டிராபிக் போலீஸ் அவங்க இல்ல. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து அங்க சிக்னலும் கிடையாது. செகண்ட் திங். ஸோ இது அவங்க வந்து டிக் பண்ணிட்டு ரெண்டுமே ஒன்னும் ரெஸ்டோர் பண்ணாம இருக்கிறதுனால பொதுமக்கள் அங்க வந்து வாகனம் செல்றதுக்கும் நடக்கிறதுக்கும் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால முன்னுரிமை அடிப்படையில் மழை காலத்துக்கு முன்பாக அது யாரோட ரெஸ்டோரேஷன் ஒர்க்கா இருந்தாலும் அதை கூடிய சீக்கிரம் சென்னை மாநகராட்சி மூலமாக செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மண்டலம் 14 வார்டு 182 கந்தன்சாவடி பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை பராமரிப்பில் உள்ள 2 கிலோமீட்டர் நீளமுள்ள எம்ஜிஆர் சாலையில் 300 மீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. சாலையில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியத்தினால் கழிவுநீர் குழாய்கள் பதிப்புக்கு பணி நெடுஞ்சாலைத்துறை அனுமதியுடன் போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் நடைபெற்று வருகிறது. இப்பணி 20 நாட்களில் முடிக்கப்பட்டு சாலை வெட்டும் பணிகள் சீரமைக்கப்படும் என நெடுஞ்சாலைத்துறையினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எம்ஜிஆர் சாலையில் தமிழ்நாடு மின் வாரியத்தினால் 200 மீட்டர் நீளத்திற்கு கேபிள் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு மின் வாரியத்தினால் 1 மாத காலத்திற்குள் பணி முடிக்கப்பட்டு சாலை வெட்டும் பகுதிகளில் சீரமைக்கப்படும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேயர் அவர்களுக்கு ஒரே ஒரு திருத்தம். அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருந்தது இடையூறு இல்லாம போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம வேலை செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. மேயர் அவர்களே நேரில் வந்து கூட ஆய்வு செய்யலாம். நான் சொல்வது தவறாக இருந்தால் அதை செய்து தருமாறு பணியாளர்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அங்க வந்து ஸ்கூல்ல இருக்கு. பெருங்குடி ஸ்கூல்ல இருந்து அர்பன் ஹெல்த் சென்டர்ல இருந்து எல்லாமே அங்க ஜங்ஷன் வழியா தான் போகும். அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ ஐ எம் நாட் லைன் இன் த கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் மீட்டிங். ஐ எம் டெல்லிங் யூ ஆனஸ்ட்லி, அங்க ஒரே ஒரு ஆட்டோ போறதுக்கு மட்டும்தான் வழி இருக்கு. கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஜாம் ஆகுது. ஸோ நீங்க தயவு செய்து சென்னை மாநகராட்சி மூலியமாக எவ்வளவு துரிதமாக அந்த டிஎன்இபி வேலையும் சரி மெட்ரோ வாட்டர் வேலையும் சரி முடித்த பிறகு ரெஸ்டோரேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் செய்து தருமாறு பணியாளர்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மண்டலம் 14 வார்டு 182 உட்பட்ட கந்தன்சாவடியில் உள்ள அண்ணா நெடுஞ்சாலை, கோவிந்தசாமி நகர், கற்பக விநாயகர் கோயில் பிரதான சாலை, எம்ஜிஆர் நகர், லக்ஷ்மண் நகர் மற்றும் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக அருகில் ஆகிய அனைத்து நியாய விலைக்கடை, அந்த நியாய விலைக்கடையில எல்லாம் கிட்டத்தட்ட வந்து அதோட ஃப்ளோர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பழுதடைந்து போயிருக்கு. பிளஸ் அவங்களோட எலக்ட்ரிக் ஒயர்ஸ் எல்லாமே வந்து ரீஸ்டோர் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. இதை நான் பல தடவை வந்து கார்பரேஷன் ரீதியா பேசியிருந்தாலும் கார்பரேஷன்ல இதை செய்து தர முடியாது. ஏன்னா நியாய விலைக்கடைகள் வந்து நம்மளோட ஜிசிசியோட கண்ட்ரோல்ல இல்லை. பட் அந்த பர்டிகுலர் துறைக்கு பரிந்துரை செய்து அதை கூடிய சீக்கிரம் செய்து தருமாறு மேயர் மூலியமாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அங்க வேலை செய்யற ஊழியர்கள் வந்து கவுன்சிலரா நம்ம இருக்கிறதுனால அவங்க நம்மளதான் அப்ரோச் பண்றாங்க. போல உணவு பாதுகாப்பு ஆணையர் அவர்கள் 23/8/2024 வந்து கடிதம் அனுப்பியிருக்காங்க. ஆர்டிசி அவர்கள் இதை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணி என்ன அந்த துறையிடம் தெரிவிக்கிறாங்க அப்படின்ற பதில வந்து மாவட்ட உறுப்பினருக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்து இந்த நேரத்தில் கேள்வி நேரத்தில் பேச அனுமதி தந்த ஆணையர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் எனக்கு மரியாதை கலந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.